வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். ஒரு வாழ்க குருவே துணை. ஆசான் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சியவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிந்தித்து தருவாராக. இன்றைக்கு வினை பயன் என்ற தலைப்பில் சிந்திக்கின்ற நண்பர்களே, வினைக்கு ஒரு விரைவு உண்டு. உடல் உள்ளத்தின் விரைவாற்றலுக்கு அது ஒத்தால் இன்பம் முனைத்து, அது பருவுடற்கோ மூளைக்கோ ஓர் முரண்பட்ட விளைவானால் துன்பமாகும். தனக்கு அது பிறருக்கும் உடல் மூளைக்கும் தவறாக அணு அடுக்கை சீர்குலைத்து மனக்களங்கம் உடலில் நோய் பதிவாய் கொள்ளும். மதித்து வினை விளைவுகளை கணித்து வாழ்வீர். ஒவ்வொரு செயலுக்கும் நிச்சயமாக ஒரு விளைவு வந்தே தீரும். அதுதான் இறைவன். உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்திற்கும் விளைவானது இணக்கமாயிருந்தால், ஒத்ததாக இருந்தால் அந்த விளைவை மனம் இன்பம் என்று கருதுகிறது. அப்படி இல்லாமல் ஸ்தூல சரீரமாகிய பருவுடலுக்கோ அல்லது உயிர் உணர்ச்சிக்கோ விளைவானது பிணக்காக இருக்குமே ஆனால், முரண்பாடாக இருக்குமே ஆனால் அந்த விளைவை மனம் துன்பம் என்று கருதுகிறது. உடல் உயிர் பிணக்குற்றால் உடல் இயக்கமும் மன இயக்கமும் சரியாக செயல்படாது. அதனால் பருவுடலில் வலி, நோய், முதுமை, மரணம் ஏற்படுகின்றது. மன இயக்கமும் ஒரு வினாடிக்கு 14 முதல் 40 என்ற வேகத்தில் செயல்படுவதால் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டங்களிலும் வேகம் அதிகரித்து மூளை செல்களில் அணு அடுக்குகள் சீர்குலைவு ஏற்படுகின்றது. சிந்தித்து சிந்தித்து அமைதியாக செயல்பட முடியாமல் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் தடமாற்றமும் ஏற்படுகின்றது. பிணக்குற்ற களங்கமான செயலின் பதிவுகளின் விளைவாய் வலி, நோய் என்று வெளிப்படுகிறது. உள்ளத்தின் களங்கம் பதிவுகள் வாழ்க்கை சிக்கல்களாக வெளிப்படுகின்றது. இவற்றையெல்லாம் உணர்ந்து உடல் உயிர் பிணக்கின்றி இணக்கத்துடன் செயல் செய்வதற்குரிய கடமை ஒவ்வொரு மனிதருக்கும் உள்ளது. வினையில்லா விளைவும் இல்லை, விளைவு இல்லா வினையும் இல்லை. ஆகவே விளைவை கணித்து கொண்டு செயல் செய்யக்கூடிய திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும். விளைவை கணித்து கொண்டு செயல் செய்யக்கூடிய திறன் எப்படி வளரும் என்றால், நாள்தோறும் மனவளக்கலை பயிற்சியை செய்து கொண்டு தவத்தையும் தத்துவ ஞானத்திலையும் தெளிவு பெறும் பொழுது நிச்சயம் ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு ஏற்படும். அந்த அனுபவத்தை அடிப்படையாக வைத்து இந்த செயலுக்கு இதுதான் விளையும் என்ற விளைவையும் கூட்டியை கணிக்கக்கூடிய திறமை நமக்கு நிச்சயமாக ஏற்படும் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.